பக்கம் எலியில காணோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கையல் வந்து பயங்கரமா வந்து தேடி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது நம்ம புருஷன் எங்கடா வந்து போனாரு? எதுவுமே தெரியலையே! இதுக்கு முன்னாடி இந்த மாரிலாம் எதுவுமே சொல்லாம போனது கிடையாதே! அவர நான் எங்க போய் தேடுவேன்? அப்படி இப்படின்னு பயங்கரமா பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஹாஸ்பிட்டல்ல நம்ம சிவசங்கரி எலியில வந்து பார்த்துடுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தோனே வந்து, "ஐயய்யோ! என் புள்ளைக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி உங்க புள்ளைய யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணா தான் அவர் பொழைப்பாரான்னு எங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ இதனால சிவசங்கரிக்கு கோவம் பயங்கரமா வருது கயல் மேல. என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆக்குன அவள வந்து நான் உயிரோடயே விட போறது கிடையாது. இப்போ நான் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தினால அவளோட வாழ்க்கையே மொத்தமா அழிய போகுது. அது மட்டும் கிடையாது, என் புள்ளைகிட்ட இருந்து அவள நான் மொத்தமாவே பிரிச்சிட போறேன் அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா டாக்டரும் சொல்லிடுறாங்க, எவ்வளோ சீக்கிரமா நம்ம ஆப்ரேஷன் பண்ணோமோ, அவ்வளோ சீக்கிரமா நல்லதுங்க அப்படின்னு சொன்னதுனால, "எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். என் புள்ளைய எப்படியாவது காப்பாத்திருங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்போ "சரி மேடம், நீங்க உடனே போயிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்க குடுக்குறோம். நீங்க போயிட்டு பே பண்ணிட்டு சொல்லுங்க. நாங்க மத்த ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுறோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதனால சிவசங்கரி வேக வேகமா பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கட்டிடுறாங்க. ஸோ எப்படியாவது எழில காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா, தீபிகாவ அங்க இருக்க சொல்லிட்டு நேரடியா கிளம்பி பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும் கயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னாச்சு மேடம்?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இந்த மாதிரி என் புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்போ அட்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கு. இதுக்கெல்லாம் காரணமே வந்து அந்த கயல் தான். அந்த கயல் தான் பிளான் பண்ணி என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது மட்டும் இல்லாம என் புள்ள அங்க போனதுலேருந்தே வந்து ரொம்பவே கஷ்டத்த தான் அனுபவிச்சுட்டு வந்திருக்கா. அவங்க குடும்பத்துல இருக்க யாருமே என் புள்ளைய வந்து சரியாவும் மதிக்கவும் இல்ல. அவன் பேச்ச கேட்டதும் கிடையாது. இந்த கையில் என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் அந்த வீட்ல வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு அதிகாரத்தோட தான் இவங்க வந்து இருந்திருக்காங்க. அது எதுவுமே என் புள்ளைக்கு தெரியாம இவ்ளோ நாள் இருந்திருக்கா. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, கடைசில அவனோட நிலைமை இந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு. இப்போ கூட அவங்க குடும்பத்துல இருக்கிற யாருமே அங்க கிடையாது. என் புள்ள ஒரு அனாதை மாரி ஹாஸ்பிட்டல்ல வந்து கிடந்தா. அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, சிவசங்கரி வந்து பொய்க்கு மேல பொய்யா வந்து சொல்லிட்டு, அந்த கையில வந்து சும்மா விட்டுறவே கூடாது. அவ மேல வந்து கேஸ் போடுங்க. நான் கம்ப்ளைண்ட் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கயல் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து குடுத்துடுறாங்க. ஸோ இதனால அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாங்கிக்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நேரா கிளம்பி பார்த்தீங்கன்னா, கயல் வீட்டுக்கு வந்து வர்றாங்க. ஸோ கயல் வீட்டுக்கு உள்ள வந்தோனே, "இங்க கயல் யாருங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "நான் தான் மேடம். என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க வாங்க உங்கள விசாரிக்கணும்." அப்படிங்கிற மாரி வந்து கூப்பிடுறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க தான் வந்து மூர்த்தி, அன்பு எல்லாருமே இருக்காங்க. "என்னாச்சு மேடம்? எதுக்காக எங்க அக்காவ நீங்க அரெஸ்ட் பண்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "நீங்க யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. "நானும் வந்து போலீஸ் எஸ்ஐயா தான் இருக்கேன். நீங்க என்ன விஷயமோ சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இங்க பாருங்க சார், உங்க அக்கா மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்க ஹஸ்பண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணதா வந்து சிவசங்கரி அப்படிங்கிறவங்க இவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. அதனால இவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சிவசங்கரியா? மாப்பிள்ளையோட அம்மாவா? எதுக்கு அவங்க இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அப்பதான் வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க, உங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு அங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான நிலைமையில இருக்காரு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணா தான் அவரு பொழைக்கவே போறாரு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு பெத்த பையனோட அம்மா பதறாம எப்படிங்க இருப்பாங்க? அவர் அந்த நிலைமைக்கு ஆறதுக்கு காரணமே வந்து நீங்க தானே. முக்கியமா இதோ நிக்கிறாளே உங்க பொண்ணு. அப்ப இப்படி இருக்கும்போது, அப்ப அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்காம வேற என்ன பண்ணுவாங்க? ஒழுங்கு மரியாதையா நீங்க வந்து ஸ்டேஷனுக்கு வாங்க. அதான் உங்களுக்கு நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "எழிலுக்கு என்னாச்சு? எழில் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா?" "என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு எதுவும் புரியலையே." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இங்க பாரும்மா, உன்கிட்ட நான் விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க விசாரிக்கணும். நீ ஒழுங்கா கோஆப்பரேட் பண்ணிட்டு எங்க கூட வந்துரு. அதான் உனக்கு நல்லது. கான்ஸ்டபிள் இவள இழுத்துட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதனால கையில பார்த்தீங்கன்னா, வலுக்கட்டாயமா புடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு போறாங்க. "மேடம் ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. நான் எதுவுமே பண்ணல. எழில் எங்க இருக்காருன்னு என்கிட்ட சொல்லுங்க. நான் அவர எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியல. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உண்மைய சொல்லிருங்க ப்ளீஸ்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரும்மா, உன்கிட்டலாம் உண்மைய சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உனக்கு அப்படி அக்கறை இருந்ததுன்னா, உன் புருஷன இந்த நிலைமைக்கு நீ வந்து போக விட்டுருக்க மாட்ட. அவ்வளவும் பண்றதையும் பண்ணிட்டு, இப்போ வந்து என் புருஷன் எங்க இருக்கான்? நான் அவர பார்க்கணும் அப்படின்னா, நாங்க உடனே அத நம்பிறணுமா? ஒழுங்கு மரியாதையா போய் வண்டியில ஏறுமா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, வலுக்கட்டாயமா பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வந்து புடிச்சு வண்டிக்குள்ள உட்கார வச்சுட்டு வந்து போறாங்க. ஸோ இதனால வீட்ல உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. என்னடா இவங்க இப்படி ஒரு விஷயத்த போய் பண்ணிட்டாங்களே! இந்த சிவசங்கரி வந்து சும்மாவே இருக்க மாட்டா. அது மட்டும் இல்லாம இப்ப இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, எப்படி அத வந்து சும்மா விடுவாங்க? அதனால பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து குழப்பத்துல, கன்ஃப்யூஷன்ல தான் வீட்ல இருக்கிற எல்லாருமே இருக்காங்க.
கையிலுமே ஜீப்பில் போய்கிட்டே இருக்கும்போது எழிலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இப்படி ஒரு விஷயத்த இவங்க சொல்கிறாங்களே, எழில நம்ம எப்படியாவது பார்த்தாகணுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே மனசில் நினச்சிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கயல் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது, ஒரு வேளை எழில் பொழைச்சி வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து சரி ஆகுமா, இல்லை பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்துடுவாரா, இல்லை கயலை வேண்டான்னு ஒட்டுமொத்தமாக ஒதுக்கிடுவாரா அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.